ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் தாங்கிறதற்கு எனக்கு ஒரு இதயத்தை தாரும், எதையும் தாங்கும் இதயம். ஆமேன் சொல்லுங்க. அப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். எதையும் தாங்கும் இதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே. யார் என்ன திட்டுனாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே தாங்கணும். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவமானத்தின் பாதைகளிலே போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பெரிய ரிஜெக்ஷன் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உங்களை ரொம்ப வெறுத்து தள்ளலாம். உங்களுடைய இருதயம் அதை தாங்க முடியாமல் குமுறி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் தாங்குவதற்கு பலன் உண்டு, நீங்கள் தாங்குவதற்கு ஒரு உயர்வு உண்டு. எப்படி யோபு எல்லாவற்றையும் தாங்கி அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர், எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர், அவனுக்கு நடந்த நிந்தைகளை குறித்து பரிதாபப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி நிறுத்தினாரே, அதே போல உங்களையும் அப்படித்தான். நீங்கள் தாங்கும் போது ஒரு பெரிய தலைவனாய் தலைவியாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய பலன் தாரும், எனக்கு தாங்கக்கூடிய பலன் தாரும் ஆண்டவரே. கேளுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே என்னால சில காரியத்தை தாங்க முடியல, என் இருதயம் அவ்வளவு பக்குவமா இல்லை, என் சிந்தை அவ்வளவு பக்குவமா இல்லை, ஆனா ஆண்டவர் தாங்கிறதா ஆண்டவரை ஊழியம், தாங்கிறதா ஆண்டவரை குடும்ப வாழ்க்கையில வெற்றி, எனக்கு அதை தாங்கி சகிக்கிறதற்குரிய பலன் இப்பொழுது இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எனக்கு கட்டளை இடுவீராக ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமே, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே தாங்கக்கூடிய பலன் தாரும். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்கள். அப்போ தாங்குவது என்கிறது ஒரு மிகுந்த பலன். ஆமேன் சொல்லுங்க. நம்ம அந்த நேரத்தில் போய் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. எனக்கு ஏன் இப்படி அனுமதிச்சிங்க, எனக்கு எதற்காக, நான் உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், நான் ஜெபம் தானே பண்றேன், நான் எனக்கெல்லாம் ஏன் இப்படி வரலாம், நான் எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். தாங்குகிறதுனுடைய ஆசீர்வாதத்தை இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க தாங்கிறதுனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு போராட்டத்தை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்றதற்கு அனுமதிக்கல. ஆண்டவர் எதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்ம தாங்குவதற்காக தான் அனுமதிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை அவருடைய ரட்சிப்புகளை நம்மளை கொண்டு வருவதற்கு அவர் கல்வாரி சிலுவையில மரிக்காமலே நம்மளை ரட்சிப்புகளை நடத்த முடியுமா, முடியாதா சொல்லுங்க? கண்டிப்பா முடியும். ஆனா ஏற்கனவே நிறைய டைம் அவருடைய தூதர்கள் எல்லாம் அனுப்பிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லை என் பிள்ளைகளுக்காக பாடுகளை சகிக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் தாங்கினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தாங்கணும்னு ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீங்கள் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சபையினுடைய போதகர். அப்போது அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் வெளியூர்லேருந்து வருவார்கள். அந்த ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பாஸ்டம்மாங்க தான் சமைச்சு போடுவாங்க. அப்போ அவங்க கல்யாணமான புதுசு, அந்த கல்யாணமான புதுசில் ஒரு 10 ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. இவங்க அந்த டைம் வயிற்றுல மாதமாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேஸ் அடுப்பெல்லாம் எதுவுமே இல்லை, அது ஃபுல்லாக விறகு அடுப்பு தானே. இந்த விறகு அடுப்பில் அவங்க எல்லாருக்கும் சமையலாக்கி அந்த அடுப்பில் இருக்கிற சூடு உள்ளே இருக்கிற அந்த குழந்தையினுடைய அந்த கருவில் அந்த சூடு தாங்க முடியாமல் அந்த குழந்தை அழிஞ்சு போச்சு வயிற்றுலேயே. சமையல் இந்த ஊழியக்காரங்களுக்கு சமையல் பண்ணனால இப்போ குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு. இப்போது டாக்டர்ஸ் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்களாமா. நம்ம ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஊழியக்காரனை தூசிச்சிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டில் கூட்டிகிட்டு வர்றீங்க, வேண்டாம், இப்படி ஊழியம் செஞ்சாதான் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாரா, இல்லைன்னா கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டாரா, அதை தாங்கிறதுக்காக 1000 இலக்கணம் பேசுவாங்க. சிலர் பயங்கரமாக பேசுவாங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அப்படி தான் போகுது. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நடத்துகிற சில போதகர்கள் கூட அப்படி தான் நடத்துகிறாங்க எல்லாரையுமே. நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு, நீயா பாடுகளை இழுத்து ஏன் தலை மேலே போட்டுக்கிற, ஆண்டவர் அப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லைன்றாங்க. இல்லை, ஆனால்
அந்த தாயார் ரொம்ப ஆச்சரியம், அந்த ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடாக்கி போடணுன்றதுக்காக தன்னுடைய வயிற்றில் குழந்தைய சுமக்கிறதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இனி திரும்ப நான் ஒரு டைம் அந்த மாதிரி கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் ஊழியக்காரங்களுக்கு சமைச்சு போட முடியாதுன்றதுக்காக தன்னுடைய வயிற்றில் குழந்தையை ஏற்றுக்கொள்வதற்கே அவங்க சம்மதிக்கலையாமா. வாழ்நாள் முழுக்க அப்படி ஊழியர்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரிசுத்தமா இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு போயிருச்சு. ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் அப்படி தாங்கி சகிச்சதுனால தான் இன்றைக்கு இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மழையிலையும் வெயிலையும் சாப்பாடு இல்லாமையும் எல்லாத்தையும் அவங்க எப்படி தாங்கினாங்க அப்படின்னா சந்தோஷமா தாங்கினாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற அத்தனை பாடுகளையும் நீங்க நிறைய பேர் தாங்குவீங்க, வேற வழி இல்லாம தாங்குவீங்க. எப்படி தாங்குறீங்க? இப்ப நிறைய பேர் எப்படி தாங்குறாங்கன்னா வேற வழி இல்லாம தாங்குறாங்க. வேற வழி இல்லாம தாங்க கூடாது, சந்தோஷமா தாங்கணும். பாடுகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது எப்படி தாங்கணும் அப்படின்னா, ஆண்டவரே அதை வேற வழி இல்லாம தாங்குற மாதிரி இல்லை ஆண்டவரே, சந்தோஷமாய். அதான் வேதம் சொல்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நமக்கு முன்மாதிரியா இருக்கிற நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பலன் இருந்தும் தனக்கு சத்துவம் இருந்தும் அற்புதம் செய்ய முடிந்தும் சகலவற்றையும் சந்தோஷத்தோட நமக்காக கர்த்தர் தாங்கினார். அவர் தாங்கினதுனாலே தான் இன்றைக்கு நாம் ஆளுகை செய்கிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தாங்குவீர்களே ஆனால் ஒரு நாள் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். உங்க குடும்பத்தில் ஆளுகை செய்வீர்கள், இந்த தேசத்திலே ஆளுகை செய்வீர்கள். அதை சகிப்பதற்கு பலன் உண்டு, அதை தாங்குவதற்கு ஒரு பெரிய பலன் உண்டு. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே எதையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படணும், சொந்தங்கள் ஆச்சரியப்படணும். இந்த முழங்கால் யுத்தத்திற்கு முன்னாடி தாங்கவே முடியாத மாதிரி இருக்கலாம், எதையும் என்னால் தாங்க முடியல, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சிக்காயிடுறேன், ஐயோ நான் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுறேன். ஆனால் நான் நம்புறேன், இந்த முழங்கால் யுத்தத்து ஜெபத்திற்கு பிற்பாடு என்ன சோதனை வந்தாலும் உங்க இருதயம் கற்பாறைய போல, உன்னை தவிர வேற யாரும் இதை தாங்க முடியாது, இதை எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. உடனே நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன், கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ராஜாவே எனக்கு இரக்கம் பாராட்டும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை, சந்தோஷத்தோட தாங்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் இருதயத்தை அப்படி பழக்குவீம் ஆண்டவரே. நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் விழுந்து போகக்கூடாது, நான் மன கவலைக்குள்ள ஆளாக கூடாது. அதை தாங்கி ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஒரு பலன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில எனக்கு கட்டளை இடுங்கப்பா, எனக்கு தந்திருங்க ஆண்டவரே. அப்பா, எங்க பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நீங்க தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். சில காரியங்களை யாருக்கும் நம்ம தாங்கிட்டு இருக்கிறத கூட வெளியே யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுவோம்னா அதை தாங்கி கொண்டே இருக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவனுக்கு பாடுகள் மேல பாடுகள். ஆனா அது எல்லாவற்றையும் யோசேப்பு என்ன பண்ணார்னா தன்னுடைய இருதயத்தில் அப்படியே தாங்கினார். அப்படியே இருதயத்தில் நமக்கா இருந்தா அந்த சூழ்நிலைக்கு நம்மளை ஆளாக்குன சகோதரங்கள் மேல பயங்கரமான கசப்புணர்வு வரும். அந்த 15 ஆண்டுகள் நாம் பாடுபடுறதுக்கு நீங்க தானடா காரணம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறதுக்கு நம்முடைய இருதயம் துடிக்கும். ஆனா வேதம் சொல்லுது, 15 ஆண்டுகள் சங்கிலியிலே அவனை போட்டார்கள், 15 ஆண்டுகள் எல்லாவற்றையும் அவன் தாங்கினான். அது முடிச்சதுக்கு பிறகு சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற பண்ணினான். 15 வருஷம் பாட அனுபவிச்சான், 15 வருடம் தாங்கினான். ஆனா என் ஆண்டவர் மறக்கவே இல்லைங்க, மறக்கவே இல்லை. கர்த்தர் அவனை பலப்படுத்தி அந்த நாட்டுக்கே கர்த்தர் அவனை என்ன பண்ணினாருன்னா ராஜாவா ஏற்படுத்தினார். எனக்கு வேண்டாம், எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு நான் என்னால் தாங்க முடியாது அப்படின்னு எல்லாம் அவன் ஒரு நாளும் சொல்லலை. எல்லாற்றையும் ஏற்றுக்கொண்டு
அவன் தன்னுடைய இருதயத்தை கற்பாறையை போலாக்கினான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதற்கு எத்தனை சோதனை, எத்தனை பாடுகள், அதுவும் தவறு செய்யாமல் எத்தனை பாடுகள். ஆனா எல்லாத்தையும் தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா அத்தனையும் தாங்குறாரு. நான் சொல்றேன், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதற்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. உங்களுக்கு ஒரு பாடு அனுமதிச்சிருக்கிறாரா, கர்த்தர் ஒரு பெரிய சோதனையை அனுமதிச்சிருக்கிறாரா, நீங்க தாங்குவீங்கன்றதுக்காக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்களா அதை ரிஜெக்ட் பண்றதுனால தான் உங்களால தாங்க முடியல. ஆனா ஏற்றுக்கொள்ளுங்க, பலத்துக்காக கெஞ்சுங்க. நான் சொல்றேன், நீங்க நிறைய பேருக்கு சாட்சிகளாய் நீங்கள் நிற்பீர்கள். நீங்கள் பாடுகளை தாங்கிறதுனால தான் நீங்க மற்றவங்களுக்கு பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு பிரகாசிக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு சுவிசேஷங்களை அறிவிக்க முடியுதுன்னா தாங்கினதுனால தான். எல்லாத்தையும் தாங்கி எங்களுடைய இருதயத்தை அப்படி வச்சிருந்ததுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, இந்த வார்த்தைகள் காயங்களை கட்டுகிறது, இந்த வார்த்தை அநேகரை தேற்றுகிறது. நீங்க இன்னைக்கு தாங்குவீங்க, நாளைக்கு உங்க மூலமாய் நிறைய குடும்பங்களை, ஆத்துமாக்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அதனால எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு நிறைவுபடவும் தெரியும், எனக்கு குறைவுபடவும் தெரியும். ஆமென். எந்த நிலைமையில் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நெஞ்ச மாதிரி நமக்கும் ஒரு நெஞ்ச கர்த்தர் தரணும். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் வாசித்து பாருங்க, ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாடுகளை ஸ்கிப் பண்ணல, பாடுகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே தாங்கினாங்க. பாருங்களேன், பலமா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த பாடுகள் எத்தனை, அப்படியே கொரிந்தியர்ல லிஸ்ட் போடுறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் நான் இருந்தேன், எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். ஆனா எல்லாவற்றை குறித்து, என் பாடுகளை குறித்தல்ல, அதை தாங்கக்கூடிய பலன் கொடுத்த கர்த்தரையே நான் மேன்மை பாராட்டுவேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க தாங்குனீங்கன்னா அதை தாங்கக்கூடிய பலத்தை கொடுத்தவர் கர்த்தர். இதற்குரிய பெரிய மகிமை உங்கள் கண்கள் காணும். இந்த அவமானத்தை தாங்கினதுனால கர்த்தர் ஒரு பெரிய அரவணைப்பை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த ரிஜெக்ஷனை நீங்க தாங்கினதுனால கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாக உங்களை அங்கீகரிக்க போகிறார். ஓ, இந்த வியாதியை தாங்கினதுனாலே கர்த்தர் உங்களை பலனடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இந்த போராட்டங்களை தாண்டினதுனாலே என் ஆண்டவராகிய கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்களை சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்த போகிறார். எப்படி யோபு அதை தாங்கி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, இன்றைக்கு தாங்குகிற, இன்றைக்கு சகிக்கிற நீங்கள் ஒரு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.